இவங்க சொல்கிற வாதம் என்னென்னா, இப்போ என்னென்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ இந்த மாதிரி போய் குடிக்கிறவங்க லிட்டர் கணக்கில் தான் குடிக்கிறாங்க. ஆமாம். ஸோ அதில் வந்து நம்ம அதே மாதிரி ஃபெர்மெண்டட் கல்லை தான் குடிக்கிறாங்க. ஏன்னா போதைக்காக தான் குடிக்கிறாங்கன்றக்கப்ப அதில் வந்து அவ்வளோ அடிக்ஷன் கிடையாது, அது அவ்வளோ போதை கிடையாது, அது உடம்பு கெடுதல் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் இதே பிரச்சனைகள் தான் வரப்போகுது. நான்லாம் ஒரு 4 இது வரைக்கும் 4 லிட்டர் வரைக்கும் குடிப்பேன்டா, 3 லிட்டர் வரைக்கும் குடிப்பேன்டா, அப்படி இப்படின்ற மாதிரி தான் போகுது. ஸோ இதில் வந்து எவ்வளோ எம்எல் ஆஃப் எத்தனால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை வந்து கல் மூலமாகவும் அதிக அளவில் குடிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே பாதிப்பு தான் ஏற்படும். கிட்டத்தட்ட சேம்ன்றது அதே தான். ஓகே. இப்போ நீங்கள் மெயினாக டி அடிக்ஷன் சென்டர் பற்றி பேசும்போது நிறைய படங்களில் நம்ம பார்க்குறது எல்லாமே தாலியெல்லாம் வச்சு தங்கத்தெல்லாம் வச்சு ஒரு ப்ரைவேட் டி அடிக்ஷன் சென்டரில் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. நிறைய இதில் இந்த கவர்மெண்ட் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் பற்றியெல்லாம் பேசினதே கிடையாது. உண்மையிலேயே இப்போது நல்ல ஆக்சசபிளாக இருக்கா டி அடிக்ஷன் சென்டர்லாம்? முக்கியமாக கவர்மெண்ட்டில் அவங்க ஃப்ரீயாக எந்த அளவுக்கு ஆக்சசபிளாக பண்ணி தராங்க? ஓகே. ஸோ அதற்கான தேவை இப்போ நிறைய வந்திருக்கு. அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட்டில் டி அடிக்ஷன் சென்டர்ஸை ப்ராப்பராக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு மக்களுக்கும் இன்னும் போய் சேரலை. அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட்டும் இப்போ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கும்னு வச்சுப்போம். ஸோ நான் வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியில் பார்க்கும்போது ஒரு இஷ்யூவாக பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து அட்டெண்டர் இருந்தால் தான் கவர்மெண்ட்டில் உங்களால் அட்மிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 50 பெட்டு இருக்குது அப்படின்னா 50 பேஷண்ட் இருக்கணும். அந்த 50 பேஷண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஆளாவது அட்டெண்டரும் கூட இருக்கணும். ஓகே. கம்ப்ளீட்டாக அங்கே ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மினிமம் ஒரு 15 டேஸ் ஏதாவது தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் இருக்க மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓபி பேஷண்ட்டாக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் இதனால என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அட்டெண்டரும் கூட இருந்து, பட் இது நம்ம சொல்லிடலாம், பட் நிறைய பேர் வீட்டில் அன்னன்னைக்கு என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதுதான் வேலைன்னு இருக்கும்போது, ஒரு கணவரும் இந்த மாதிரி குடிச்சிட்டு எந்த சம்பாத்தியமும் இல்லாமல் இருக்கும்போது, நான் மனைவி வேலைக்கு போனாதான் அன்னைக்கு வந்து அவங்க வீட்டிலே இது பண்ண முடியும்னா, அந்த நேரங்களில் அவங்களால அட்டெண்டரும் சேர்ந்து இருக்க முடியாது. கவர்மெண்ட் சைட்லேருந்தும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வேலைக்கு போனாதான் அன்னைக்கு சாப்பாடே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களால ஆக்சுவலாக வந்து இருக்க முடியாதுன்னா, அதுக்கு வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் பண்ண முடியுமா அப்படின்றத அரசு சார்பில் வந்து கண்டிப்பாக பண்ணணும்.